யார் துரோகம் செய்தார்கள்னா ராகுல் காந்தியோட கூற்றுப்படி டீலிமிட்டேஷனுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எட்டப்பர்கள் அப்படின்னா திமுக ஆதரவு கொடுக்க போகுதுன்னு அவர் மறைமுகமாக உணர்த்துறாரு. இப்போ என்ன சொல்லப்படுகிறதுனா, அதாவது டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாருக்கும் சமமான எம்பி சீட்டு தான் கூடுன்னு சொல்றாங்க. கூடலைன்னா திமுக ஒத்துக்காதுங்க. இப்போ உதாரணமா இப்போ ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது நிறைவேறிடும், அப்போ எட்டப்பர்கள், சமாஜ்வாதியும் எட்டப்பர்கள் தான், திமுகவும் எட்டப்பர்கள் தான். பிஜேபியோட அரசியல் அஜெண்டாவுக்கு திமுக இடம் கொடுக்குதுங்கிற குற்றச்சாட்டும் வரும். அது வராம இருக்காது. அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது வரும். வந்து டீலிமிட்டேஷனுக்கு இவ்வளவு பேசுற ராகுல் காந்தி கர்நாடகா கவர்மெண்ட்டை நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி நடங்க எப்படி சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? கோர்ட் தீர்ப்பு நீங்க மதிச்சு தானே ஆகணும். பட்ஜெட் கொடுக்கறதுக்கு பின்னாடி மந்திரி சபையை மாற்றி அமைக்க போறாரு விஜய். அதுல வந்து இன்னென்ன மந்திரிகளுக்கு பதவி போக போகுது, அதுல முக்கியமான மந்திரி யாருன்னா காங்கிரஸ் மந்திரி விஸ்வநாதன், அப்படி செய்தி இருக்கு. ராகுல் காந்தி என்ன தவறு அடிப்படையில் பண்ணாரு அப்படின்னா, தேசிய அளவில் திமுகவோட ஆதரவு என்பது ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அது வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பிறகு இப்போ வந்து நீலிக்கு நீர் வெடிக்கிறதுல அர்த்தமே இல்லைங்களா? ஒரு நாள் 1.5 நாள் மழையிலேயே வந்து டேம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்ப ஏற்கனவே டேம்ல நிறைய தண்ணி இருந்திருக்கணும்ல. தண்ணி வருது, அது வந்து விஜயோட சாதனையா? மழை பெய்யலன்னா இப்போ இன்னைக்கும் பேசிட்டு தானே இருப்பாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 எட்டப்பர்கள் யாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது இந்த தேர்தல் மறுவரையிலே யார் வாக்களிக்கிறார்களோ அவங்க தான் 2026 எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு திமுக தரப்புல சில எதிர்வினைகளும் வந்திருக்கு. ராகுல் காந்தி எட்டப்பர்கள்னு சொல்வது திமுகவை தான் சொல்றாரா? ஆமா, கண்டிப்பா திமுக தான் சொல்றாரு. எட்டப்பர் பதப்பிரயோகத்தை ரொம்ப நாளா வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எட்டப்பன் அப்படின்னு சொன்னா துரோகம், இதுதான் அர்த்தம். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துல இருந்து வர்ற விஷயம் அது. அப்போ துரோகம்னா யார் துரோகம் செய்தார்கள்ங்கிற கேள்வி வரும். யார் துரோகம் செய்தார்கள்னா ராகுல் காந்தியோட கூற்றுப்படி டீலிமிட்டேஷனுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எட்டப்பர்கள் அப்படின்னா திமுக ஆதரவு கொடுக்க போகுதுன்னு அவர் மறைமுகமா உணர்த்துறாரு. அப்ப டீலிமிட்டேஷன் ஏன் முதல்ல ஆதரவு கொடுக்கலங்கிற கேள்வி வரும். ஏன் முதல்ல ஆதரவு கொடுக்கலன்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அதுல பெனிஃபிட் இல்ல. குடும்ப கட்டுப்பாடை வெற்றிகரமாக அமல்படுத்தியதற்காக சவுத்துக்கு கிடைக்கிற தண்டனை டீலிமிட்டேஷன், இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்த கருத்துருங்க. எங்களோட 70கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு அரசு திட்டம். நான் விவசாய அதிகாரி. அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல போய் குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசுறதெல்லாம் எவ்வளவு கடினமான காரியம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அரசு கொடுக்குற தொகைக்கு மேல நாங்க சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை கொடுத்து அதை அமல்படுத்துவாங்க. ஏன்னா டார்கெட் இருக்கு, ஒரு ஆபீசருக்கு இவ்வளவு டார்கெட் இருக்கு, அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதுதான் அது. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு, ஆந்திரா போற மாநிலங்கள் வெற்றிகரமா இருக்குன்னா இதுக்கு இதெல்லாம் காரணம். இப்போ பிராக்டிகல் நிலைமை என்ன? எம்பி சீட்டு அமித்ஷாவோட ப்ரொபோசல் என்னன்னா, 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வந்து இந்த எம்பி சீட்டை ப்ரோரேட்டாவா எல்லாருக்கும் சமமா நான் மாத்தி கொண்டு வரேன்னாரு. ஆனா அப்படியான நம்பிக்கை வரல. இன்னும் பில்லு வரல. இப்போ இந்த பில்லை நம்ம படிச்சு பார்க்கணும். இப்போ என்ன சொல்லப்படுகிறதுனா, அதாவது டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாருக்கும் சமமான எம்பி சீட்டு தான் கூடுன்னு சொல்றாங்க. கூடலைன்னா திமுக ஒத்துக்காதுங்க. இப்போ உதாரணமா 80 தொகுதி இருக்கிற யூபிக்கு 120 எம்பி தொகுதி, அதே 50% இன்க்ரீஸ் தமிழ்நாட்டுக்கும், அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 60 வரணும். அப்போ அப்படின்னா அதை வந்து திமுக மட்டும் இல்ல, சமாஜ்வாதி கூட எதிர்க்காது உத்தரப்பிரதேசத்துல. ஏன்னா எதிர்த்தா அவங்களுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் அடிவாகும். கண்ட்ரியோட எலக்டோரல் மேப் வந்து எம்பி தொகுதியிலானது. அதாவது 40 தொகுதிக்கு நமக்கு இருக்கிற எம்எல்ஏ எண்ணிக்கை எவ்வளவோ அது வந்து 60 தொகுதிக்கு வரும்போது கூடும். இப்போ வந்து நம்மகிட்ட 39ங்க தமிழ்நாடு மட்டும். 39 ஒரு எம்பிக்கு 6 சட்டமன்றம், 39 × 6 234. அப்போ 39 59 மாத்தணும்னா 59 × 6 வரணும். அப்போ 300 சொச்சம் வரணும். தமிழ்நாடு அசம்பிளியில உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அது ஒரு தனி விஷயங்க. அப்போ அதை நம்ம எதிர்க்க முடியாது. ஏன்னா எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும்போது உள்ளாட்சி பிரதிநிதிகளோட எண்ணிக்கை கூடும்.
அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசமும் எதிர்க்க முடியாது. அப்ப ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது நிறைவேறிரும். அப்போ எட்டப்பர்கள், சமாஜ்வாதியும் எட்டப்பர்கள் தான், திமுகவும் எட்டப்பர்கள் தான். இப்படித்தான் அவரு மீன் பண்ணதாக அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. அதே போல அதாவது திமுக BJP தரப்புலையும் கொண்டு வர நச்சு அரசியல் பாம்புன்னு சாசன திருத்தம் நிறைவேற்றப்படுகிறது. திமுக தரப்புலையும் நச்சு பாம்புன்னு ஒரு விமர்சனம். அதாவது அப்போ காவிரி உரிமைகளுக்கு எதிரானவர்கள் தான் எட்டப்பர்கள் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னும் தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் நச்சு பாம்புனே வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. நச்சுப்பாம்பு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. அவரு அது எதை வைத்து அவங்க நச்சுப்பாம்புன்னு சொல்றாங்கன்னா, காவிரி பிரச்சனையில நமக்கு வர வேண்டிய நீரின் அளவு, அதாவது ஏற்கனவே உங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையில வர வேண்டிய நீரின் அளவு வரல. இப்ப மழை பெய்யுதுங்க, தண்ணி வருது, வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு உபரி நீரை திறந்து விடுறாங்க. ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்திருந்தா ஒரு குறுவை எடுத்திருக்கலாம். இப்போ கடைசியில கடமடை வரைக்கும் வர்றதுக்கான காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஸோ இனி சம்பாவுக்கு தான் யூஸ் ஆகும். தண்ணி திறந்து விட்டா போர்வெல் கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும். புல்லு பூண்டு மாடுகளுக்கு, ஆடு கண்ணுகளுக்கு மேய்ச்சலுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அப்படியான அட்வான்டேஜ் தானே தவிர ஒரு பிராக்டிகலி ஒரு சீசன் முடிஞ்சு போச்சு. அப்போ கர்நாடகத்துல ஒரு நாள் 1.5 நாள் மழையிலேயே டேம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்ப ஏற்கனவே டேம்ல நிறைய தண்ணி இருந்திருக்கணும்ல. அப்ப அதுல பகிர்மானம் நமக்கு திறந்திருக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல டிஸ்ட்ரிக்ட் ஷேரிங் ஃபார்முலா தெளிவா இருக்கு. பஞ்ச பகிர்வு எவ்வளவு மழை குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற தண்ணியை பங்கிட்டு கொள்ளணும்னு அவங்க சொல்றாங்க. இப்போ மழை 70% தான் பெஞ்சிருக்கு, எங்களுக்கு கர்நாடகாவில் இவ்வளவுதாங்க மழை அளவு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய ரகசிய டேட்டா கிடையாது. இவ்வளவுதான் 70% தான் எங்களுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 50% தான் பெஞ்சிருக்குன்னு நம்ம வானிலை அறிக்கை, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வானிலை நிலையம் தான். அதை வச்சு நம்ம சொல்ல போறோம். ஒரு பஞ்ச பயிர் ஃபார்முலா வேணும். ஆனா கர்நாடகா என்ன சொல்றா, எங்க அணை நிரம்புற வரைக்கும் நாங்க தண்ணி திறக்க மாட்டோங்குது. அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி எந்த வகையில் அதை கண்டிச்சது? அவங்க முதலமைச்சர் தானே அங்க இருக்காரு, சிவகுமார் தானே அங்க இருக்காரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி நடங்க அப்படின்னு எங்க அவங்க அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு இவ்வளவு பேசுற ராகுல் காந்தி கர்நாடகா கவர்மெண்ட்டை, நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி நடங்க எப்படி சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? கோர்ட் தீர்ப்பை நீங்க மதிச்சு தானே ஆகணும். அப்படி சொல்லலையே. அப்ப அவரு நச்சு பாம்பு தான் நம்ம சொல்லணும். அவரு டீலிமிட்டேஷன்ல திமுக ஒரு கடுமையான எதிர்ப்புகளை பண்ணிட்டு வந்தாங்க. தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னாடி கூட கருப்பு சட்டை போட்டு அந்த நகல் எரிப்பெல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இப்படி இருக்கக்கூடிய திமுக இப்போ அதை ஆதரிச்சு நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு கூட வருது, இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியுமா? பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல்ல திமுக விலகி போகுதுங்கிற சந்தேகம் வந்துடாதா? அது வரத்தாங்க செய்யும். அது எப்படி வராம இருக்கும்? பிஜேபி கொண்டு வர்ற ஒரு அரசியல் சாசன திருத்தம், அதுல அது மட்டும் இல்லைங்க, டீலிமிட்டேஷனோட மகளிர் இடஒதுக்கீடு வந்துடும் 1/3. அதோட சேர்ந்து வேற என்னெல்லாம் வரும்? பல விஷயங்கள் அதோட தொடர்ச்சி வரத்தான் செய்யும். அப்போ மிக இயல்பாக பிஜேபியோட அரசியல் அஜெண்டாவுக்கு திமுக இடம் கொடுக்குதுங்கிற குற்றச்சாட்டு வரும். அது வராம இருக்காது. அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதாவது இப்ப காங்கிரஸ் கூட்டணியில திமுக இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து 28 இடம் வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி 5 இடம் ஜெயிச்சு அந்த 5 இடத்துல 2 மந்திரி பதவி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை செய்தி என்னன்னா, பட்ஜெட் கொடுத்ததற்கு பின்னாடி மந்திரி சபையை மாற்றி அமைக்க போறாரு விஜய். அதுல இன்னென்ன மந்திரிகளுக்கு பதவி போக போகுது. அதுல முக்கியமான மந்திரி யாருன்னா காங்கிரஸ் மந்திரி விஸ்வநாதன். அப்படி செய்தி இருக்கு. உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா ஆங்கில பத்திரிகையில செய்தி வருது. அப்போ காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய கன்வீனியன்ட் பொசிஷன்ல ஒன்றும் இங்க இல்ல. டிவிகேக்கு அங்க எம்பி கிடையாது. நீ என்ன குரல் கொடுத்தாலும் இனி 2029 தேர்தலோ இல்ல அதுக்கு முன்பின்னோ வந்தா தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எம்பி கவுண்டுக்குள்ள போக முடியும். அப்ப தாவேகா என்ன குரல் கொடுத்தாலும் அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற குரலா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கட்டுமானம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுல் காந்தி என்ன தவறு அடிப்படையில பண்ணாரு அப்படின்னா, தேசிய அளவுல திமுகவோட ஆதரவு என்பது ராகுல் காந்திக்கு, இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அது வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பிறகு இப்போ நீலிக்கு நீர் வெடிக்கிறதுல அர்த்தமே இல்லைங்களே. சரி, அவர் நேரா வந்தாரு, பதவியேற்பு விழாக்கு வந்தாரு, மேடையிலேயே உட்கார்ந்து இருந்தாரு. தமிழ்நாடு அமைச்சரவையோட முதல் போட்டோ அதை எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா அதுல எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க, ராகுல் காந்தி இருப்பாரு. பொதுவாக எதிர்கட்சி தலைவர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க உட்கார முடியும்? அந்த அளவுக்கு அவங்க நெருக்கம் காட்டி விலகி போயாச்சு.
அப்புறம் இனிமேல் எப்போ தேர்தல் வந்தாலும் நாங்க தாவேக்காவோட தான் கூட்டணி, உள்ளாட்சி தேர்தலே அவங்களோட தான், மக்களவை தேர்தலே அவங்களோட தான் சொன்ன பிறகு எதுக்கு திமுக கூட்டணி, அது எதுக்கு சொல்லணும்? அவங்க வேற பாதைக்கு போயிட்டாங்க, அந்த பாதையில போக வேண்டியதானே. அது விஷப்பாம்பு ரூட்டோ எட்டப்பர் ரூட்டோ ஏதோ ஒரு ரூட் நீ தனியா போட்டாச்சுல, நீ ரூட்லயே போ, அப்படித்தானே வரும். அதுல அமைச்சர் இயல்பா திமுக என்ன செய்ய அவர் எப்படி சொல்ல முடியும்? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது மேகதாது விவகாரத்துல காவிரி விவகாரத்துல திமுகவும் கர்நாடகாவுடைய சிவகுமார் அவர்கள் கர்நாடக அரசும் ஒரு கூட்டு சதியில செய்யறாங்க, இவர்களோட முடிவை தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் எதுவும் சொல்றாருனாங்க, சிவகுமார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இங்க வந்தாரு, ஒரே மேடையில காட்சி தந்தாரு. அதாவது ராகுல் காந்தி ஸ்டாலினோட ஒரு மேடையில காட்சி தரல, சிவகுமார் காட்சி தந்தாரு. மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அது நடக்கல. அப்ப சிவகுமாருக்கும் ஸ்டாலினுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிக்கிறாரு. ஆனா நீ கர்நாடக அரசியல்வாதி யாரை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அவங்க கர்நாடக நலன் என்னவோ அதுக்கு தான் அவங்க செயல்படுவாங்க. ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாட்டிலே அப்படிதான் இருக்க முடியும். 70களில் தேவராஜ் அரசு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த எதிர்கட்சி ஒற்றுமைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளிங்க அவர். அது பிறகுதான் 77 இந்திரா காந்தி அம்மாவை எடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான ஜனதா கட்சி வந்தது. 70லேயே காவிரி பிரச்சனை அல்லது இது மாதிரியான ஸ்டேட் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தேவராஜ் அரசு என்ன பண்ணுவார்னா, அப்ப அவரோட எதிர்கட்சி பெரிய அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பாக அரசியல்ல இருந்தவர் தேவகவுடா, முன்னாள் பிரதமர். அவரையும் கூட்டிட்டு தான் எல்லாத்துக்குமே போவாரு. இப்பவுமே நீங்க சிவகுமாரோட ஆல் பார்ட்டி மீட்டிங் பாருங்க, எல்லா முதலமைச்சரும் அதுல இருக்காங்க. சரி, விஜய் என்னங்க பண்ணிருக்கணும், ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும், அப்புறம் பிரதமரை சந்திச்சு இந்த கோரிக்கையை அழுத்தம் கொடுக்கணும். அப்படின்னா விஜய் நடுவுலையும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் ஸ்டாலினும் ஒரே பிளைட்ல போய் கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய அழுத்தமா இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அவருக்கு? அவர் தான் ஜெயிச்சவனு தான் எல்லாரையும் பார்த்தாருல. சரி, பொது பிரச்சனை தானங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் போடலாம், எல்லா எதிர்கட்சி தலைவர்கள், காவிரி சங்க விவசாயிகள், இவங்களையெல்லாம் இவர் தனி பிளைட்ல யாரெல்லாமோ கூட்டிட்டு போறாரு, ஹேட்ரஸ் எல்லாம் கூட்டு போறாரு. காவிரி பிரச்சனையில ஸ்டாலினையும் எடப்பாடியும் கூட்டிட்டு போய் பிரதமரை போய் பார்த்து அழுத்தம் கொடுத்தா டெல்லி பயப்படும். அப்படி கர்நாடகா பயப்படும். மழை பெய்யுது, தண்ணி வருது, அது விஜயோட சாதனையா? மழை பெய்யலன்னா இப்போ இன்னைக்கும் பேசிட்டு தானே இருப்பாங்க. சரி, 2 மழை நின்று போச்சுன்னா தண்ணி இன்னும் வரல சார். அது வராதுங்க, எங்களுக்கு கடமடைக்கு வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. சரி, நமக்கு தண்ணி எங்க வந்திருக்குன்னா பில்லிகுண்டுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். 25,000 கியூசெக் திறக்கும் போது மழை இன்னும் தொடர்ந்து பெஞ்சா அது 25,000ங்கிறது 50,000 கூட வரும். இது விஜயோட சாதனையோ இல்ல விஜய் காட்ஸ் சைல்டு அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். விஜய் வந்தாருங்க, மழை பெஞ்சிருச்சு, 2 மாசம் லேட்டா மழை பெய்யுது. அடிப்படையில என்னன்னாங்க, பஞ்ச பகிர்வு என்பதை கர்நாடகம் கடைபிடிக்கணும். அது யாரோட உத்தரவுனா சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு. அதை கடைப்பிடிச்சிருந்தா காவிரி படுகையில, தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி படுகையில இருக்கிற இத்தனை லட்சம் ஏக்கர் குறுவைங்கிறது குறைஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு தண்ணி வந்திருக்கும், எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி வராது. ஆனா எங்களுக்கு போர்வெல் ரீசார்ஜ் ஆயிருக்கும். நாங்க விரும்புறதும் அதுதான், போர்வெல் ரீசார்ஜ் ஆகணுங்கிறது தான். நீங்க பட்டுக்கோட்டை ஒருத்த நாட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போர்வெல் ரீசார்ஜ் ஆச்சுன்னா ஆடு மாடுக்கு சௌரியமா இருக்குங்க. அப்புறம் மழை, இந்த மழை வரும்போது நமக்கு அடுத்த அக்டோபர் நவம்பர் மழை வரும்போது அது ஓரளவுக்கு கிரவுண்ட் வாட்டரை நல்லா சார்ஜ் பண்ணி கொடுக்கும், குளங்களை நிரப்பலாம். இதுதான் இதுல இருக்கிற ஒரே வசதிங்க. மற்றபடி முதல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, ஓல்டு டெல்டா ஏரியால இருக்கிறவங்களுக்கு குறுவைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஜூன் மாசம் ஸ்டாண்டர்டா நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப திறந்து விட்டு தண்ணி பாஞ்சு வருதுன்னு படங்களை போட்டு மகிழ்ச்சி படுறதெல்லாம் அர்த்தம் இல்லை. கர்நாடகம் இது முதல் தடவையா செய்தானா பெர்மனண்டா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷனே இதுதான். இது இன்னைக்கு சிவகுமார் இல்ல, எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இதுதான் செய்யறாங்க. சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நிறுத்த மிக்க நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.